இன்னைக்கு நான் ரியாலிட்டி பற்றி பேச வந்திருக்கேன். ஒரு சின்ன வேர்டு தான். அதுக்குள்ள எவ்வளோ பெரிய மீனிங் இருக்கு தெரியுமா? இந்த உலகத்துல நெறைய இன்ஸ்பைரிங்கான பீப்பிள்ஸ் இருக்காங்க. நெறைய மோட்டிவேட்டர்ஸ் இருக்காங்க. நெறைய கத்துக் குடுக்குறவங்க இருக்காங்க. நெறைய லைஃப் லெசனோட இன்ஸ்பைரிங்கான பீப்பிள்ஸ் இருக்காங்க. ஏன் அவங்கலாம் ட்ரெண்டே ஆகல தெரியுமா? தேவையில்லாத விஷயத்த ட்ரெண்ட் ஆக்குனா இவங்கலாம் எப்படி வெளில வருவாங்க? ஒண்ணுமே இல்ல. இத பத்தி நெறைய பேர் பேசியிருக்காங்க. நெறைய யூடியூபர்ஸ் பேசியிருக்காங்க. நெறைய எனக்கெல்லாம் ஒரு சான்ஸ் குடுங்கடா அப்படின்னு சொல்லியிருக்கவங்களும் நெறைய பேர் இத பத்தி பேசியிருக்காங்க. ஏதோ ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம் த்துல ஒரு பொண்ணு ஏதோ ஒரு ஆக்ஷன் பண்ணி அந்த பொண்ண ஃபெமிலியர் ஆக்கி, அந்த பொண்ண ட்ரெண்ட் ஆக்கி விட்டுருக்காங்க. அது அவங்கவங்களோட விருப்பம், அவங்கவங்க இஷ்டம். நான் யார வேணா ட்ரெண்ட் ஆக்குவேன். உங்களுக்கு என்னன்னு கூட கேட்குறவங்க நெறைய பேர் இருப்பாங்க. அஃப்கோர்ஸ் இருப்பாங்க. நம்ம அது எதுவுமே சொல்ல முடியாது. பட் அவங்களுக்கு குடுக்குற முக்கியத்துவத்தையே இவங்களுக்கும் குடுங்கன்னு தான் நாங்க சொல்றோம். ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நெறைய இன்டர்வியூஸ் இப்போ வர இன்டர்வியூஸ் ஆகட்டும், நெறைய ட்ரெண்டிங் ஆகட்டும், நெறைய பீப்பிள்ஸை ட்ரெண்ட் ஆக்குறதாகட்டும், இது எதுவுமே ரியாலிட்டி இல்ல. நமக்கு என்ன தேவையோ அது தவிர மற்ற எல்லாமே நம்ம அதை அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கோம். உங்களுக்கு எல்லாருக்கும் அது புரியுதா? இன்னொன்று, இந்த ரியாலிட்டிலேயே நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு பொண்ணு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி செம்ம ட்ரெண்டிங்கில் இருந்தா. ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடி நல்லா ட்ரெண்டிங்கில் இருந்தாங்க. ஸோ எனக்குமே அந்த வைப் பிடிச்சிருந்தது. அந்த பொண்ணு நல்லா ட்ரெண்ட் ஆனோம். நிறைய பேர் அந்த பொண்ணோட ஒரு சில கிளிப்ஸ்லாம் எடுத்து போட்டு அந்த பொண்ணுக்கு எடிட் பண்ணிலாம் போட்டிருந்தாங்க. அந்த கமெண்ட்ஸ் கீழலாம் வந்து என்னோட ஐடி தாங்க அப்படின்னு சொல்லி நிறைய ஃபாலோவர்ஸ்லாம் அந்த பொண்ணுக்கு வந்துச்சு. அது அப்படியே இருக்கட்டும். அதே இப்போ இங்கே கொண்டு வாங்க. இன்னைக்கு அந்த பொண்ணோட ஃபாலோவர்ஸ் ரொம்ப கம்மியாயிட்டாங்க. அந்த பொண்ணு இப்போது எந்த வீடியோ போட்டாலும், எந்த விஷயங்கள அவங்க ஷேர் பண்ணாலும், அந்த பொண்ணோட கமெண்ட்ஸில் ஃபுல்லாக இவளை பார்த்தாலே பிடிக்கல, இவளை பார்த்தாலே எரிச்சலாக இருக்குது. அப்போது ஒரு விதமான ஒரு கமெண்ட்ஸ், இப்போ ஒரு விதமான கமெண்ட்ஸ். ஆனால் ஒரே பொண்ணுக்கு. அப்போது அந்த பொண்ணு ட்ரெண்டிங்கில் இருந்தா, இப்போ அந்த பொண்ணு இல்லை. ஸோ ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் புரியுதா? எது ரியாலிட்டின்னு புரியுதா? எதுவுமே நிரந்தரம் இல்லை. தயவு செஞ்சு ரியாலிட்டிக்குள்ளே வாங்க. அது ஒன்று மட்டும்தான் நிறைய பேருக்கு தேவை. லைக் வந்து நீங்கள் அந்த மாதிரி பீப்புள்ஸை வந்து ட்ரெண்ட் ஆக்கி விட்டு, பாப்புலர் ஆக்கி விட்டு அவங்க பெரிய ஆள் ஆக்குறத நான் வேண்டான்னு சொல்லலை, அது தப்புன்னு சொல்லலை. நான் அது எந்த விதத்துலையுமே அதை ஆர்கியூமெண்ட் பண்ணலை. எனக்கு என்ன அப்படின்னா, எந்த அளவுக்கு இந்த மாதிரி பீப்புள்ஸை நீங்கள் உருவாக்கி ட்ரெண்ட் ஆக்கி விடுறீங்களோ, அதை விட டபுள் மடங்கான இன்ஸ்பைரிங்கான பீப்புள்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்கள ட்ரெண்ட் ஆக்கி விடுங்கன்னு தான் நான் சொல்கிறேன். புரியுதா? ஸோ புரிஞ்சுக்கோங்க. எது ரியாலிட்டின்னு தெரிஞ்சு வாழுங்க. ரியாலிட்டி லைஃபுக்குள்ளே வாங்க. அதுதான் எப்போவுமே நமக்கு கை கொடுக்கும். கெரியர் க்ரோத்துக்கும் டெவலப் ஆகும்.